பிறக்கும்போதே ஒரு கிட்னிலே பிறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த உறுப்பை நம்ம எதிர்ப்பு சக்தி தாக்க ஆரம்பித்து அது செயலிழக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உயிருள்ள இருக்கவங்க வந்து ஆர்கன் டொனேட் பண்ணணுன்னா 2 வகையான உறுப்பு தானம் தான் பண்ண முடியும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பெரிய உதவி அவங்க மற்றவங்களுக்கு செய்கிறாங்கன்னு தெரியாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா, மறுவாழ்வுன்னு ஒன்று இருக்கா, மறுபிறவின்னு ஒன்று இருக்கா அப்படின்றதெல்லாம் என்னால் உங்ககிட்ட ஆணித்தரமாக சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயத்தை என்னால் கிளியராக சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் இறந்த பிறகும் 1 இல்லை 2 இல்லை 8 பேரோட உடம்புல வந்து நீங்கள் இருக்கலாம், உயிர் வாழலாம். அப்படிங்கிறது 8 பேரோட உயிரையும் நீங்கள் காப்பாற்றலாம். இந்த கூடு விட்டு கூடு பாயிருது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆர்கன் டொனேஷன், அதாவது உங்கள் உடல் உறுப்பை நீங்கள் தானம் பண்ணுறது மூலயமா 1லேருந்து 8 பேரோட உயிரை காப்பாற்றலாம். அது மூலிமா நீங்கள் உயிர் வாழலாம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும், நமக்கு அவேர்னஸ் கொடுக்கவும் டாக்டர் அருள் பிரகாஷ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொன்ன மாதிரி இப்போ உடல் உறுப்பு தானம் நிறைய அதிகமாயிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் இன்னும் நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. முக்கியமாக நம்ம உயிரோடு இருக்கும்போதே எந்த மாதிரியான ஆர்கன் எல்லாமே டொனேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் சார். உயிருள்ள இருக்கவங்க வந்து ஆர்கன் டொனேட் பண்ணணுன்னா 2 வகையான உறுப்பு தானம் தான் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலி. கிட்னி அண்ட் லிவரில் பாதி அந்த மாதிரி. ஸோ இப்போது அதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போது ஒருத்தவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிறப்போ அவங்க சொந்தக்காரங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ், உணர்வு பூர்வமாக வேறு எதுவும் அதில் லாபம் இல்லாமல் அவங்கள வந்து அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் கமிட்டிலாம் இருக்குது. அது கிளியரன்ஸ் பண்ணால் அவங்க கிட்னியில் ஒரு கிட்னியோ, இல்லை லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்க உறவுக்காரங்களோ அவங்களுக்கு ப்ராசஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லிவரில் ஒரு பாதி லிவர் அதை வந்து அவங்க செக் பண்ணி சர்ஜரி டாக்டர்ஸ் பார்த்து அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு எவ்வளோ லிவர் தேவைப்படும்ன்றதை பார்த்து அந்த மாதிரி டொனேட் பண்ண முடியும். ஸோ லிவர், கிட்னி ரெண்டுமே நம்ம உயிர் உள்ளவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள உயிரை காப்பாற்றலாம். ஓகே சார். இப்போ உயிரோடு இருக்கும்போதே நம்ம டொனேட் பண்ணும்போது எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு உடம்பு நம்ம ரொம்ப வீக் ஆகிடுவோமோ, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ. இப்போ கிட்னி டொனேட் பண்ணும்போது யூரின் சம்மந்தமாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு, இன்னொன்று லிவரில் பாதி கொடுக்கும்போது எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ, அந்த மாதிரி பயமெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதா? இதில் முக்கியமான விஷயம், கிட்னி நமக்கு 2 கிட்னி இருக்குது. ஆனால் ஒரு கிட்னிலே நம்ம லைஃப் ஃபுல்லாக இருந்துடலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ஒரே கிட்னிலே அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்லாவே இருப்பாங்க. பிறக்கும்போதே ஒரு கிட்னிலே பிறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் கிட்னியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. பாதிப்பு ஏற்பட்டால் 2 கிட்னியும் தான் பாதிக்கும். அதனால் பெரிய பிரச்சனை வர்றதில்லை. லிவர் பொறுத்த வரைக்கும் லிவரோட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு என்னென்னா, நம்ம லிவரை வெட்டி எடுத்தோம்னா மீண்டும் வளரும். அதுதான் நம்ம எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ அது அடுத்த இதில் ஒரு சில மாதங்களிலோ வருடங்களிலோ பழைய மாதிரி நார்மலாக ஆகிடும். ஸோ ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் குறைந்தபட்ச ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஒரு வெயிட் இருக்குது. அதை விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம டொனேட் பண்ண முடியும். அதனால் கவர்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வேற ஒரு மூலயமா எதுவும் கிடைக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு லிவர்ன்றது சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியும். அதை தாண்டி வர்றதை வந்து நம்ம அதுக்குன்னு ப்ராப்பர் கமிட்டி இருக்குது. அவங்க மூலமாக அப்ரூவல் ஆகிட்டு தான் பண்ண முடியும். ஓகே. இதனால் இப்போ உடல் நலத்துக்கு பெருசாக பாதிப்பெல்லாம் நமக்கு ஏற்படுறது இல்லைங்க. ஆப்ரேஷன் மூலமாக வர்ற பிரச்சனைகள் தான். லைக் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணாலும் என்ன பிரச்சனை வரும், சின்னதாக ஒரு வலி வர்றது அந்த மாதிரி. ஆமாம், ஸ்கார் வர்றது, வலி, அந்த மாதிரி விஷயங்கள். மற்றபடி ஆபத்தான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இல்லைன்னு சொல்லிட முடியாது, பட் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே சார். இப்போ உயிரோடு இருக்கும்போது இந்த 2 ஆர்கன் டொனேட் பண்ணலாம். இறந்தவங்க கிட்ட இருந்து எந்த மாதிரியான ஆர்கன்ஸ் எல்லாமே டொனேட் பண்ண முடியும்? ரொம்ப பொதுவாக எடுக்கப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிவர், 2 கிட்னி, இருதயம், நுரையீரல் 2 நுரையீரல், ஹார்ட் அண்ட் லங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது. அப்புறம் ஐ டொனேஷன், 2 கண் பார்வை, அந்த கார்னியா அப்படின்னு சொல்கிறத அது எடுப்பாங்க. அது இல்லாமல் இன்டெஸ்டைன்ஸ், சிறுகுடல், பேன்க்ரியாஸ் அப்படிங்கிற உறுப்பு அது எடுப்பாங்க. ஸ்கின், போன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து அதுக்குன்னு ஒரு பேங்க் மாதிரி வச்சு ப்ரிசர்வ் பண்ணி கொடுப்பாங்க. யூஸ்வலாக ஐ வந்து நம்ம இறந்த ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்தாகணும்.
மற்ற உறுப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுதே நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கிடணும். ஓகே சார். இப்போ நம்ம பிளட் டொனேஷன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் குரூப் இருக்கவங்க வேறு சில பிளட் குரூப்புக்கு கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்கன் டொனேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? சேம் பிளட் குரூப் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா, இல்லை வேறு பிளட் குரூப் இருந்தாலுமே அவங்க எடுத்துப்பாங்களா? பிளட் குரூப் மேட்ச் டோனர்ஸ் தான் சேஃப்மா. இப்போது ஒருத்தவங்களுக்கு ஏ குரூப்னா அவங்க ஏ குரூப் தான் ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கும், பி குரூப்னா பி குரூப் ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற குரூப்லேருந்து அக்ராஸ் த பிளட் குரூப் பண்ண முடியும், பட் ரிஸ்க் அதிகம். அந்த உறுப்பை நம்ம எதிர்ப்பு சக்தி தாக்க ஆரம்பித்து அது செயலிழக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி இப்போது நவீன மருத்துவத்தில் அக்ராஸ் த பிளட் குரூப் அப்படியும் பண்ண முடியும். நமக்கு அந்த நம்ம பாடியை சென்சிடைஸ் பண்ணி தாக்குதல் அதிகமாக இல்லாமல் மருந்துகள் கொடுத்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இது உறுப்பை பொறுத்தது. ஓகே சார். இப்போ ஒருவேளை சேம் பிளட் குரூப்பே வச்சாலுமே நம்ம பாடி ட்ரெயின் ஆகிறதுக்கான நிறைய டேப்லெட்ஸோ எல்லா விஷயங்களும் நமக்கு டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ ஒரு உறுப்பை நம்ம பாடிக்குள்ளே வரும்பொழுது அதில் இருக்க சில விஷயங்கள் ஆன்டிஜன் அதை நம்ம பாடி டிடெக்ட் பண்ணி இது வெளியே நம்ம உடல்து கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஒரு கிருமி மாதிரியே நினச்சி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு டேமேஜ் ஆகி நம்ம கொடுத்த உறுப்பு செயலிழக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ரிசிப்பியன்ட் அதாவது உடல் உறுப்பு பெற்றவர் சில மருந்துகள் எடுத்து அவரோட எதிர்ப்பு சக்தியை குறைச்சி வச்சுக்கணும். இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி குறையும் போது நமக்கு இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப ரிஸ்க் இருக்குது. பட் நம்ம அந்த எதிர்ப்பு சக்தி அப்படியே விட்டோம்னா அந்த உறுப்பு செயலிழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே உறுப்பு பெற்றவர்கள் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி குறைக்கிற சில மருந்துகளில் தான் இருப்பாங்க. ஓகே. பட் இது எல்லாமே டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க, நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக. இந்த ஆர்கன் டொனேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் ரிசிப்டன்ட்க்கு போகும்? ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தேவைப்படும். ஏஜ் வைஸா இல்லை இந்த டிசீஸ் வைஸா இல்லை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ மாதிரியா எந்த மாதிரி இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே கொடுக்கப்படும்? இந்த உடல் உறுப்பு தானம் அந்த மாதிரி பெறவங்க அதுக்காகவே கவர்மெண்ட்டில் ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நல்ல ஆர்கனைசேஷன் இருக்குமா. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்டான்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் இதை மீடியேட் பண்ணுவாங்க. இப்போது சில உறுப்புகளுக்கு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ கிட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி டயாலிசிஸில் இருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல வந்தவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. வேலை செய்கிற உறுப்புகள் லைஃப் ரிஸ்க்கை பொறுத்து இப்போ இருக்குது. இப்போ பர்டிகுலராக லிவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுது, இன்னும் ஒரு 10 நாள் கூட அவங்களால பொறுக்க முடியாது, இல்லை ஒரு மாதம் பொறுக்க முடியாதுங்கிறவங்களுக்கு முன்னுரிமை மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதுக்குன்னு ஒரு ஃபார்மலாக ஒரு சிஸ்டம் ஒன்று நம்ம டிரான்ஸ்டான் அமைப்பு வச்சுருக்கு. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அது ரொட்டேஷனில் வரும். இந்த ஒரு 4 ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்கன்னா அது ஒன்று மாற்றி ஒன்று அந்த மாதிரி வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமைமா. ஓகே சார். இப்போ படத்துலலாம் பார்த்தா என்னமோ பணம் கொடுத்து வாங்குறது, சில பேர்கிட்ட இருந்து கடத்தி கொண்டு வந்து எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய காமிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை ரொம்ப ப்ரொசீஜர் வைஸ் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா சார் நம்ம தமிழ்நாட்டில்? இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் இதுக்கான ரொம்ப ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி அவங்க எடுப்பாங்க, மற்றபடி அந்த மாதிரி செய்யவே முடியாது. ஸோ இதுக்கு ப்ராப்பர் பர்மிஷன்ஸ் வாங்கணும். ஹாஸ்பிட்டல்லையும் சரி கவர்மெண்ட் கிட்டேருந்து அப்ரூவல் வாங்காமல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. ஓகே சார். இப்போ யாரெல்லாம் ஆர்கன் டொனேட் பண்ணலாம், யாராலலாம் பண்ண முடியாது? ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு தெம்பாக இருக்கணும். இப்போ சொன்ன மாதிரி நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது கொடுக்குற ஆர்கனுக்கு நம்ம கொடுக்கணுன்னா நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும். லைக் நமக்கு சுகர் பிபி அந்த மாதிரி ரொம்ப மோசமாக அவஸ்தைப்படுற மாதிரி ஒரு வியாதி இருக்கக்கூடாது, நம்ம மருந்துகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கவும் கூடாது. அதே மாதிரி நம்ம உறுப்பு டொனேட் பண்ணப்பறம் நமக்கு ஆபத்து வரக்கூடாது. அப்படி இருக்க பட்சத்தெல்லாம் பண்ண முடியும். இதை மருத்துவர்கள் ஃபஸ்ட்டு அவங்க அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா, இந்த எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆபத்துன்றதை ஃபஸ்ட்டு பார்த்து அப்படி இல்லைன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் இப்போது இறந்தவர்கள், அதாவது இறந்த டிசீஸ் டோனர்னு சொல்கிறாங்களே, இறந்தவர்கள் உடலுறுப்பு தானம் செய்கிறது அதுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று, நமக்கு மற்ற உறுப்புகள் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா இருக்கணும். இப்போ ரொம்ப அடிபட்டு பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப குறைஞ்சி அந்த உறுப்புகள்லாம் ஒரு சோர்ந்து போன நிலையில் அப்படி இருக்கும்பொழுது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ நல்லா மெயின்டைன் ஆகிறது, அவங்களுக்கு வியாதிகள் எதுவும் இல்லை, கிருமிகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் அந்த உறுப்பு மூலமாகவே இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். சில சமயம் ஹெச்ஐவி
கேன்சர் உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க உறுப்பு தானம் செய்ய முடியாது. ஓகே சார். இப்போ நான் வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்க ரிலேட்டிவ்க்கு பண்ணணும்னா அப்படியே அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க. எனக்கு தெரிய வரும், நான் போய் பண்ணிடுவேன். பட் ஜென்ரலா எல்லாருக்கும் பண்ணணும், நான் இறந்த பிறகும் டொனேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணணும் சார்? ஒருத்தவங்களுக்கு உறுப்பு தானம் செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க எப்படி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றது உங்கள் கேள்வி. அதை வந்து ஈஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்டாண்ட் அமைப்புக்கான ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அங்கே வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். சென்ட்ரலாகவும் இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷனுக்கு ஒரு கேம்பெயின் இருக்குது. அங்கே நம்ம அப்ரோச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் தெர் ஆர் என்ஜிஓஸ் லைக் மோகன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அவங்களும் வந்து அவங்கக்கிட்டையும் நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம ஒரு கார்டு மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அந்த கார்டை வச்சுருந்தோம்னா ஒரு வேளை நம்மளை அதோட முக்கியமானது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை சொல்லணும். ஏன்னா நம்ம அந்த சமயத்தில் நம்ம அதை தெரிவிக்கிற நிலைமையில் இருக்க மாட்டோம். ஒரு வேளை அந்த மாதிரி ஆச்சுன்னா எனக்கு டொனேட் பண்ணலான்னு. அந்த சமயத்தில் எந்த மருத்துவமனையில் அவங்க அட்மிட் ஆகிருக்காங்களோ அங்கே இருக்கிற டாக்டர்ஸு அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு முடியுமா, அவங்க எலிஜிபிளாக டொனேட் பண்ணுறதுக்குன்னு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கடுத்த கட்டமாக அந்த ஃபேமிலியோட கன்சென்ட்டோட மற்ற விஷயங்கள் நடக்கும். ஓகே. இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் எதுவுமே பண்ணலை, பட் அவங்க இறந்த பிறகு அவங்களோட ஆர்கனை டொனேட் பண்ணணும்னு அவங்க ஃபேமிலி விருப்பப்படுறாங்கன்னா பண்ணலாமா? அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதுக்கான எப்பயுமே கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்கன் டொனேஷனை ரொம்ப என்கரேஜிங்காக தான் பண்ணுறாங்க. அவங்க அது செய்கிறதுக்கு தடையாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதை ப்ராப்பராக அவங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணாவே அவங்க அதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிஜிஸ்டர் பண்ணாமல் லாஸ்ட் மினிட்ல டெக்னிக்கலி பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு அடுத்தடுத்த லெவலில் இந்த டிரான்ஸ்டாண்ட் அமைப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கேருந்து டாக்டர்ஸ் இங்கே வந்து எப்படி எடுக்கணும், முடியுமா முடியாதா, என்னென்ன உறுப்புகள்லாம் எடுக்க முடியுன்றதை அனலைஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும்னு. அதில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஆர்கன் டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு அரசு மரியாதையோட இறுதி சடங்கு பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவேர்னஸ் நல்லா ரீச் ஆகிருக்கா, இன்க்ரீஸ் ஆகிருக்கா சார் ஆர்கன் டொனேஷன் தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இப்போன்னு இல்லை, எப்பயுமே ஆர்கன் டொனேஷன் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப முதல் இடத்துல தான் இருக்குன்னு வைங்க. அதாவது நமக்கு ஒரு பெருந்தன்மையாக நம்ம இல்லைன்னாலும் நம்ம உடல் உறுப்புகள் மண்ணுக்கு போகாமல் இன்னொருத்தவங்களுக்கு உதவுன்றது ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய உதவி அவங்க மற்றவங்களுக்கு செய்கிறாங்கன்னு தெரியாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்மெண்ட்டும் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள நடத்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் அகெயின் இப்போயும் நம்ம ஆர்கன் டொனேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் சில பேர் கொஞ்சம் அறியாமையினால் சில சமயம் அவங்களோட சூழ்நிலை காரணமாக அதை விரும்புறதில்லை. பட் இதை தெரியப்படும் போது லைக் மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உயிர் வாழறதுக்கு, நம்ம ஒரு உறுப்பு தானம் செஞ்சால் அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக அவங்களோட மனசும் மாறும். கண்டிப்பாக தமிழ்நாடு முதலிடத்தில் தான் இருக்கும். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. உயிரை காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஒன்று கடவுளால் முடியும், இல்லை டாக்டர்ஸால் முடியும்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம ஆர்கன் டொனேஷன் பண்ணுறது மூலியமாக எத்தனை பேரோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்றத பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.